Shakti Masala range of products and Deepa Jyoti presents behind its Guru Peyarchi Rasibalan 2024. Powered by Sky Planet Holidays. Jay Chandran, VGP Marine Kingdom. பெருமாள் தாயார் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே போய் சரண்டர் ஆகிடுறது மிதுனத்துக்கு நன்மை தரும் இந்த குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சியில் எல்லா விஷயத்திலும் ஒரு சூப்பர் என்னன்னா உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பிரச்சனையை தீர்த்து கொடுக்கும். ரொம்ப நாள் கஷ்டம் 7 வருஷம் 8 வருஷம் பட்ட ஒரு பிரச்சனை தீரும். அதுவே உங்களுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். பணப்பிரச்சனை தீர்த்து கொடுக்கும். பணப்பிரச்சனை தீர்த்தாவே மிதுனம் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகிடும். தொழிலில் திடீர் அதிர்ஷ்டம் பெறுவார்கள். பெரிய அளவுக்கு யோகத்தை பெறுவார்கள். லாட்ரி டிக்கெட்டு போன்ற ஒரு விஷயம் அனுகூலத்தை தரும். சொத்துக்களில் இருந்த சிக்கல் தீரும். விற்காத சொத்து விற்று கொடுக்கும். குடும்பத்தில் மட்டும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையும். உறவினர்களுக்குள்ளாக இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்கள் நண்பர்கள் வருவதாலே நிறைய செலவுகள் வரும். அந்த செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். டே கேர் சர்ஜரி போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்து ஜம் என்று ஆகிவிடுவீர்கள். தேக ஆரோக்கியத்தில் இருந்த மரண பயம் நீங்கும். பெற்றோர் பெரியோருடன் அனுகூலங்கள் காணப்படும். அதீத பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசு துறையில் இருப்பவர்கள் அரசியலில் இருப்பவர்கள் பெரிய வெற்றிகளை பெற்று பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். குரு பெயர்ச்சியில் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பத்திரமாக பார்த்துக்கொள்ளும். இந்த மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம், அஷ்டம சனி முடியுது. இப்படி சுப பலனா வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பு முனை ஏற்படக்கூடிய காலம் இந்த காலம். இந்த உடல் நிலையில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் உழைக்க போகிறீங்க, ரொம்ப நேரம் வேலை செய்ய போகிறீங்க. அதனால் ஏற்கனவே டயர்டு. இது வரைக்கும் நீங்கள் உழைச்சதெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கலாம். மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். ரெக்கக்னேஷன் இல்லாமல் இருக்கலாம். புதிய இடம், புதிய தொழில், புதிய வாழ்க்கை, புதிய பயணம் எல்லாமே புதுசாக அமையும். ஏன் உங்கள் நண்பர்கள் வட்டம் கூட புதுசாகவே அமையும். அந்த புதிய வாழ்க்கை, புதிய பயணம் உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கையை தரும். அந்த கோபத்தை மாத்திரம் விட்டு கொடுத்து போங்க. சொந்த வீடு அமையும், வாகனங்கள் அமையும், குழந்தைகள் அமையும், திருமண வாழ்க்கை அமையும். எல்லாமே சுப பலனாக அமையும். 4ஆம் இடத்துக்கும் உங்களுடைய 6ஆம் இடத்திற்கும் குரு பார்வை ஏற்படுறதுனால பழைய கடன்கள் போகும். புதிய கடன்கள் வந்தாலும் அது கட்டுக்குள் அடங்கும். இப்படி சுப பலனாக சொல்லலாம். முறையாக சிந்திங்க, செயல்படுங்க, வெற்றி பெறுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மிதுன ராசி நண்பர்களுக்கு முதல் விஷயம் இடமாற்றம் கொடுக்கும். 2வது வேலை மாற்றம் கொடுக்கும். நிறைய பேர் தலைநகரத்துக்கு பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி இந்த லைஃப்பில் படிப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு ஏற்படும். 100% வீட்டில் புது வீடு கட்டுவீங்க. புது வீடு, அதே மாதிரி புது நிலம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. புது கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஆனால் என்ன, குழந்தைகிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி கராராக நடந்துக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயம் நடக்கலைன்னா சம்டைம்ஸ் டிசிப்ளின் தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். அதனால் குழந்தைகிட்ட இது வரைக்கும் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் கொஞ்சம் கம்மியாகும். 2வது நோய் கடன் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் 100% க்ளோஸ் ஆகும். நிறைய பேர் கடனையே க்ளோஸ் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு காலம். எதிர்பாராத பணம் வரும். அதுதான் அங்கே ரொம்ப பெரிய பியூட்டி. நிறைய விஷயங்களில் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் இப்போ தீரும்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக கால் பாதங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு காலகட்டத்தில் பொதுவாக புது முயற்சிகள் எடுக்கிறதுக்கு தயங்கக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே 100% சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு குரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்கப்படுது. சுபவரியத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்குறதுக்குள்ள யோகங்கள் சிறப்பாகவே இருந்துட்டு இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். மேல் படிப்பு இவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு நகை கடைக்கோ ஒரு துணி கடைக்கோ போனோம்னா சாயந்தரம் ஆகிடும். எடுத்து முடித்து இதை எடுத்து அது தோணும், அதை எடுத்து அது தோணும், பேசாமல் 2 எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தோணி ஒவ்வொரு விஷயங்களும் ஒன்று இருக்க இன்னொரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. எத்தனை செல்ஃபோன் வச்சு தான் தூங்க போகிறையோ தெரில, அத்தனை செல்ஃபோன் இருக்குது, எத்தனை கேஜெட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பொருட்களை வாங்கி வைத்து கொள்ளக்கூடிய காலம். இதெல்லாம் பிரயோஜனமாக இல்லை. எதெல்லாம் அசட்டை உயர்த்துமோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. திருமண காரியங்களில் தடைபெற்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி பக்கத்துலேயே திருமணம் பார்த்துட்டு இருக்க ஒன்று செட் ஆகலை அப்படின்னா தூரத்தில் எங்கேனும் பார்க்கறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம். வெளிநாடு பிரயாணங்கள், வெளிநாட்டில் தொழில்கள்லாம் இவர்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். போஸ்டலில் படிக்கிறது,
தொலைதூர கல்வி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இவங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. மிதுன ராசி நேயர்கள். இப்போது மிதுன ராசி நேயர்கள் குருவுக்கு நிறைய நன்றி சொல்லக்கூடிய ஒரு டைம் பீரியட். நிறைய பொருட்கள் சேரும். எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள், ஃப்ரிட்ஜு, கிரைண்டர், வாஷிங் மிஷின், கேஸ் ஸ்டவ், வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கன்சியூமர் டியூரபிள் இல்லை ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்டை மாற்றக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த குரு வந்து இவருக்கு மறைந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். அது என்ன சொல்லுவாங்கன்னா, மறைந்த குரு நிறைந்த பொருளை தருவார் அப்படின்னு. அப்போது பொன்பொருள் சேர்க்கை இது இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மக்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அதை பார்த்து சந்தோஷம்லாம் பட முடியாது. இந்த பணத்தை கொடுத்து ஒரு பொருள் வாங்கி கொடுத்தோம்னா குழந்தைகள் சந்தோஷப்படுவாங்க, வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் சந்தோஷப்படுவாங்க. இந்த மிக்சி ரிப்பேராக போச்சு, ரிப்பேர் கொடுத்தேன் வரல, வாஷிங் மிஷினை கழட்டி போட்டாங்க சரியாக வரல, கேஸ் அடுப்பு சைடில் எரியுது, அதை க்ளீன் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும் அப்படின்லாம் இருந்ததுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய பர்ஃபெக்டான டைம் பீரியட். அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இவங்களுக்காகவே அமையும். அதற்கான பணமும் இவர்களை வந்தடையும். இந்த பணத்தை செலவு பண்ணி சந்தோஷப்பட வேண்டிய அமைப்பு மிதுனராசி நேயர்களுக்காக உண்டு. நீங்கள் யாரை குருன்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்காக ஒரு வோட் ஆஃப் தேங்க்ஸ், ஒரு நன்றி இப்படி சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த குருவினுடைய முழு அனுகிரகம் பரிபூர்ணமாக மிதுனராசி நேயர்களுக்கு கிடைக்கும். ஜோதிடத்தில் குருங்கிறவர் ரொம்ப முக்கியம். சுபகிரகமாக பார்க்கக்கூடியவர், வழிநடத்தக்கூடியவர், ஆலோசனை சொல்பவர். அவர் எளிமையாக இருப்பார், ஆனால் பொன்னையும் பொருளையும் அள்ளி தருவார். அவர் சுக்கிரனோட ராசியில் அடியெடுத்து வைக்கிறது, சுக்கிரனோட வீட்டில் அடியெடுத்து வைக்கிறது. சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசி ரிஷப ராசி, அதையும் நம்ம பார்க்கணும். காதல், திருமணங்கள், வைபவங்கள், நீண்ட காலமாக நான் பேசிகிட்டு இருக்கோம் சார், முடிய மாட்டேங்குதுன்னு சொல்கிற சுப நிகழ்வுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே டக்குன்னு எல்லா ராசி நேயர்களுக்குமே முடியும். அது ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். திருமண வைபவங்கள் ரொம்ப கிராண்டாக நடக்கும். அதே மாதிரி புரோகிதம், நல்ல காரியங்கள், இவங்களுக்கான வரவேற்பு ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த குருங்கிறவர் ரொம்ப முக்கியம். ராமபிரானுக்கு வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், ஜாம்பவான் இவங்கெல்லாம் குருவான் இன்னும் வழி சொல்கிறாங்க ராமாயணத்தில். மகாபாரதத்தில் துரோணர் குருவான் இன்னும் அர்ஜுனனை உருவாக்குறார். ஆனால் அந்த யுத்தம் வரும்பொழுது, கடைசி யுத்தம் 18 நாள் யுத்தம் வரும்பொழுது கிருஷ்ண பரமாத்மா குருவான் இன்னும் வழி சொல்கிறார். அப்பேற்பட்ட அர்ஜுனனுக்கே ஒரு குரு தேவைப்படுறார். நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம குடும்பத்துக்கு குருங்கிறவர் ரொம்ப முக்கியம். அவர் ஜோதிடராக இருக்கலாம், ஆலோசகராக இருக்கலாம், ஒரு வக்கீலாக இருக்கலாம், இல்லை நமக்கு வழி சொல்பவராக இருக்கலாம், புரோகிதம் பண்ணி வைப்பவராக இருக்கலாம். அவர் எளிமையாக தான் இருப்பார். அவர்கிட்ட ஆசீர்வாதங்கள் வாங்கணும், அவருடைய யோசனைகள் கேட்கணும். குரு பேச்சை கேட்டவர்கள் வீண் போனதில்லை. யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி துரியோதனனும் அர்ஜுனனும் கேட்குறாங்க, இந்த யுத்தம் நடக்க போகுதே, நீ என் பக்கம் இருப்பியா இல்லை அர்ஜுனன் பக்கம் இருப்பியா? யார்? துரியோதனனும் அர்ஜுனனும் கேட்குறாங்க. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், நீங்கள் 2 பேருமே எனக்கு முக்கியம்தான். நான் ஒன்று என்னுடைய படை, பொன், பொருள், பணம் இதெல்லாம் ஒரு பக்கம் தரேன். நான் ஒரு பக்கம் வெறும் ஆளாக நின்று உனக்கு யோசனை மட்டும் சொல்வேன். உனக்கு இது 2ல் எது வேணும் அப்படின்னு கேட்கிறார். இப்போ அர்ஜுனன் சொல்கிறான், நீ பக்கத்தில் குருவாக நின்று எனக்கு யோசனை சொல்லு, உன் யோசனையில் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிறான். பொண்ணோ பொருளோ இவருக்கு முன்னாடி பெருசு கிடையாது, பணமோ புகழோ பெருசு கிடையாது. ஸோ ஒரு குடும்பம் குருவை நமஸ்காரம் பண்ணணும். அந்த குரு பகவான், அந்த குரு பயிற்சியை நம்ம ஸ்வீகரிக்கணும், நமஸ்காரம் செய்யணும். ஜோதிடத்தில் சுபகிரகம், நிறைய பேர் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கணும், சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கணும் அப்படின்னு அந்த குருவை பிரார்த்தனை செய்து இந்த குரு பயிற்சியை நம்ம எல்லாரும் வரவேற்கலாம் சந்தோஷமாக. பிஹைண்ட் வுட்ஸ் குரு பயிற்சி ராசி பலன் 2024 டைட்டில் ஸ்பான்சர். சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலா நிச்சயமாய் பிடிக்கும். தீப ஜோதியில் தெய்வீக நறுமணம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை உலக தரத்தில் உலகம் சுற்ற எங்களுடன் இணைந்திடுங்கள் ஸ்கை பிளானட் ஹாலிடேஸ். ஜெயச்சந்திரன், இங்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை, டி நகர். VGP மெரைன் கிங்டம், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வேரியம்.